ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பிரவீன் உத்தராத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ட் கேட்டிருந்தீங்க. அதில் ஒன்று நாட்டக் விகாஸ் அது போட்டாச்சு. செகண்ட் சாகித்ய शब्द की व्युत्पत्ति बताकर சாகித்ய की परिभाषा लिखिए. இது உங்கள் ஜிஎம்பி கைடில் கியூஏ புக்கில் 45 பேஜ் நம்பரில் இருக்குது பாருங்கள். சாகித்ய சப்த இலக்கியத்தில் சொல்லியல் சொல் எப்படி உற்பத்தி ஆச்சு, எப்படி அது வளர்ச்சி அடைஞ்சது. சப்தன்னா சொல். சப்தக்கு வியுத்பத்தி பத்தாக்கர் அதனுடைய தோற்றத்தை விவரித்து சாகித்யக்கு பரிபாஷா லிக்கி இலக்கியத்தில் ஒரு வரையறை கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க. அவர் சாகித்யக்கே வியாபக் அவர் சங்ஸ்குச்சித் இலக்கியத்தில் சொல்லின் விரிவான வடிவம் மற்றும் குறுகிய வடிவம். சங்குச்சித்னா குறுகிய வடிவம், வியாபக்னா அதனுடைய பறந்து விரிந்த வடிவம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள அர்த்தத்தை விளக்குங்க. அர்த்த ஸ்பஷ்ட கிஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். இது ரெண்டுத்துல எது மேலே கேட்டிருந்தாலும், ரெண்டு கொஸ்டினில் எது கேட்டிருந்தாலும் இந்த சப்தன் வந்தாலே நீங்கள் இந்த ஆன்சரை எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பார்க்கலாமா? சாகித்ய சப்தக்கி வியுத்பத்தி இலக்கியத்தில் வார்த்தைகளின் தோற்றம், வார்த்தைகளின் வளர்ச்சி அப்படின்னு பார்ப்போம். சங்சார்னா உலகம். சங்சார்கே பிரதி மான்சிக் அதாவது உலகத்தில் மனிதர்கள் மனதில் மான்சிக்னா மனதுக்குள் பிரதிக்ரியா மனதுக்குள் நினைக்கிற விஷயங்களை மான்சிக் பிரதிக்ரியாக்கி சப்தக்கி அதை வார்த்தை மூலமாக அபிவியக்தி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறது. சாகித்ய ககத்தேக நம்ம மனதின் எண்ணங்களை பிறருக்கு புரிய வைக்க நம்ம பயன்படுத்தும் மொழி, பயன்படுத்தும் சொற்கள், அதுதான் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சங்சார்கே பிரதி மான்சிக் பிரதிக்ரியா கி शाब्दिक अभिव्यक्ति को हम சாகித்ய ககத்தேக. அதாவது நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்த நாம் பயன்படுத்தும் சொற்கள், வார்த்தைகள், மொழிகள், இதுதான் நம்ம இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆச்சாரியம் கா மத்துக. ஆச்சாரியம்னா நம்முடைய கவிஞர்கள், அவர்களுடைய அறிஞர்கள், அவர்களுடைய கருத்து. மத்துனா ஒப்பீனியன். அவர்களுடைய கருத்து என்னன்னா சாகித்யசிய பாவக. சாகித்யசிய பாவக அதான் நம்மோட சாகித்யன்னா நம்முடன் இருத்தல். சாகித்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நன்மையுடன் இருத்தல். இஸ் மத்துக்கே இந்த ஒப்பீனியன் அனுசார் சாகித்ய சப்தகா அர்த்தக. அந்த சாகித்ய அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா சாகித்ய ஹோனேக்கா பாவ், அதாவது அது உணர்வுடன் சேர்ந்தது. பாவுன்னா சாகித்யம்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை உணர்ச்சிகளின் வடிவம், உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. பாவுன்றது உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாகித்ய சப்தக்கே தோ அர்த்தம் நிகழ்த்தேக. அதாவது சாகித்ய அப்படின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் வெளிவருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று சாத்து ஹோனா, அதாவது சாத்து ஹோனா உடன் இருத்தல், சாத்துனா உடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட வித்துன்னு படிப்போம். அதே மாதிரி சாத்து ஹோனா உடன் இருத்தல். அவர் ஹித்துக்கே சாத்து ஹோனா, ஹித்துன்னா நம்ம நன்மையுடன், அதாவது நமக்கு பயனுள்ளபடியாக அது நம்ம கூட இருக்குதுன்னு அர்த்தம். நன்மையுடன் உடன் இருத்தல் அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிரதம் அர்த்தக்கே அனுசார், இந்த முதல் அர்த்தம் சாத்துக்கே ஹோனா, அந்த அர்த்தத்தின் படி ஜஹா சப்த அவர் அர்த்த எங்கே வார்த்தை, எங்கெல்லாம் வார்த்தைகளின் அர்த்தம் விச்சார் அவர் பாவுகா ஆபஸ்மே சகபாவு ஹோ, அந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் நமக்குள், ஆபஸ்மேனா நமக்குள், நம்ம எதில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்துக்கா வீட்டுக்காரங்க, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்றோம் இல்லையா, சகபாவ் அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல். சகபாவு ஹோ வகி சாகித்யக, அதுதான் சாகித்யம், அதுதான் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. தூசரே அர்த்தக்கே அனுசார், இரண்டாவது சொல்லின்படி, அதாவது ஹித்துக்கே சாத்து ஹோனா, இந்த இரண்டாவது சொல்லின் அர்த்தப்படி சாகித்ய வகிக எது சாகித்யம் அப்படின்னா ஜிஸ்ஸே மானவ், அதனால் மனிதர்களுக்கு ஹித்துக்கா சம்பாதன் ஹோ நன்மை இருக்கணும். ஹித்துக்கா சம்பாதன் அவங்களுக்கு நன்மை கிடைக்கணும். ஹித்து உசிக்கோ ககத்தேக, அதாவது நன்மை அவங்க சொல்லணும். ஜிசுசே குச் லாப் ஹோ யா ஆனந்த் பிராப்த ஹோ, அதில் நமக்கு என்ன பெனிஃபிட்னா லாபம் அப்படின்னா இது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, நமக்கு கிடைக்கிற ஆனந்தம், அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குச் லாப் ஹோ யா அல்லது ஆனந்த பிராப்த ஹோ நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அதுக்கடுத்து சாகித்யக்கோ அங்கிரேஜிமே லிட்ரேச்சர் ககத்தேக, நம்ம ஆங்கிலத்தில் இலக்கியத்தை லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஸ்கா அர்த்த ஹோத்தாக அக்ஷரோं से बना हुआ,
எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டது சொல் அப்படின்றாங்க. அரபிமே சாகித்யக்கோ அதபு, அரபியில் வந்து இலக்கியத்தை அதபு அப்படின்ற சொல்லால் அழைக்கிறார்கள். ககத்தேக ஜிஸ்கா அர்த்தக ஒத்தாக ஆதர் யா சிஷ்டதா, அதாவது இதுக்கு வந்து மரியாதை மற்றும் என்ன சொல்கிறது பணிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அர்த்தத்துக்கு வந்து மரியாதை மற்றும் சிஷ்டதா. சிஷ்டதான்னா என்னது, நமக்கு வந்து உடன் இருத்தல், பயன்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இஸ்கா அர்த்த ஓத்தாக ஆதர், ஆதர்னா மரியாதை, இன்னொன்று வந்து யா சிஷ்டதா பயன்பாடு, பயனுடன் இருத்தல், நம்மிடம் பயனுடன் இருத்தல் அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான் இதுக்கு மீனிங். அடுத்தது சாகித்யக்கி பரிபாஷா. இலக்கியம் என்றால் என்ன, இலக்கியத்தின் விளக்கம், பரிபாஷா, அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. கவி யா லேக்கக், ஒரு கவிஞரோ அல்லது ஒரு எழுத்தாளரோ அப்பனே சமாஜிகா, தன்னுடைய சமுதாயம், தான் வாழ்கின்ற அந்த சமுதாயத்தின் प्रतिनिधि बनकर अपने चारों ओर होने वाली घटनाओं से प्रभावित होता है. ஒரு கவிஞரோ அல்லது எழுத்தாளரோ தான் வாழும் அந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற நன்மை தீமை சம்பவங்கள், கட்னானா இன்சிடென்ட், நடக்கின்ற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துகின்ற, பிரபாவித்து ஹோத்தாக வெளிப்படுத்துகின்ற, தன்னுடைய எழுத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. वह अपने विचारों और भावों को सुंदर शब्द विधान द्वारा दूसरों के सामने अभिव्यक्त करता है. அந்த எழுத்தாளருடைய திறமை என்னன்னா, அவருடைய அழகான எழுத்துக்கள், அழகான வார்த்தைகள், அழகான சொற்களால் மனதை கவர்கின்ற சொற்களால், அதாவது வகு அப்பனே விசாரம், அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை, அவர் பாவம் உணர்வுகளை, சுந்தர் சப்த அழகான வார்த்தைகளின் மூலம், விதான் துவாரா அழகான சொற்களின் மூலமாக, தூசரோं के सामने மற்றவர்களுக்கு அபிவியக்தி கர்த்தா விளக்குகின்றார், மற்றவர்களுக்கு அதை வந்து எழுதி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதை யஹி சாகித்ய ககலாத்தா, இதுதான் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. சாகித்ய संसार प्रति मानसिक प्रतिक्रिया अर्थात विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. समाज को उससे कोई न कोई भलाई अवश्य होती है. அதாவது சமுதாயத்தில் இதனால் வந்து நிறைய நன்மைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்னா நடக்கிறது, நம்ம நாடு முழுக்க நடக்கிற ஒரு கட்னாவை எங்கேயாவது நம்ம எழுத்து மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், நியூஸில் பார்க்குறோம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து நமக்கு அது மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையோடு இருப்போம் இல்லையா. அதனால் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த பிறகு ஒருத்தவங்களுக்கு நடந்தால் அது எல்லாருக்கும் நடந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்குறோம், அது மாதிரி நமக்கு வராமல் பார்த்துக்கிறோம். அதுக்கு தான் அது நம்ம இலக்கியங்கள் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேராவை பொறுத்த வரைக்கும் கவி யா லேக்கக் अपने சமாஜிகா பிரதிநிதி பன்கர், தன்னுடைய சமுதாயத்தின் பிரதிநிதியாக செயல்படுகிறார்கள். अपने चारों ओर होने वाली घटनाओं, தன்னை சுற்றி நடக்கிற 4 பக்கம் நடக்கின்ற சம்பவங்களை பிரபாவித்து होता, அதில் அவருடைய எழுத்துக்களில் எதிரொலிக்கிறார்கள். वह अपने विचारों और भावों का सुंदर शब्द विधान द्वारा दूसरों के सामने अभिव्यक्ति करता है. அதாவது அவருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் அந்த சம்பவங்களை தொடர்பு படுத்தி எழுதி மக்களுக்கு படைக்கிறார்னு சொல்கிறாங்க. இந்த பேராவை நீங்கள் இதோட கூட நிறுத்திக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து வர பேராவும் கிட்டத்தட்ட அதே மீனிங் தான் சொல்லுது திரும்பன்றதால இந்த பேராவை நீங்கள் இந்த அபிவியக்தி கர்த்தாகன்றதோட நிறுத்திக்கங்க. அடுத்த பேராவை பாருங்கள். சாகித்யக்கா அர்த்த வியாபக் ரூப், இலக்கியம் என்பதன் அர்த்தம் என்ன, அதனுடைய டெஃபினேஷன் பார்ப்போம். சாகித்ய அர்த்த வியாபக் ரூப், இலக்கியம் என்றால் என்ன, அதனுடைய பரந்த பொருள், ஒரு பிக் डेफिनेशन. साहित्य का सीधा अर्थ होता है समाज के हित की भावना से ही गई रचना. சாகித்ய அதாவது இலக்கியம் அப்படின்ற சொல்லின் சீதானா நேரடி அர்த்தம் என்னன்னாக்கா, சமாஜுக்கே சமுதாயத்துக்கு, ஹித்துக்கு நன்மை, ஹித்துன்னா சமுதாயத்தினுடைய பலாயி, சமுதாயத்தின் நன்மை, கி பாவனா கி கை ரச்சனா, அதாவது நன்மை சமுதாயத்தின் நன்மைக்காக படைக்கப்படுபவை. சாகித்ய பாவக அதாவது இலக்கிய உணர்வு, சாகித்யம் இலக்கியம், கே அனுசார். இந்த புத்தகத்தின் இது ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தின்படி கே அனுசார்னு கொடுத்துட்டாங்க. இந்த புத்தகத்தின்படி ஜிஸ் ரச்சனாமே எந்த ஒரு படைப்பிலையும் பலாயி யானி ஹித்துகா பாவுகோ வகு சாகித்யக, அதாவது நன்மையும் அந்த படைப்பில் வந்து நமக்கு பலாயின்னா நன்மை, யானி அல்லது ஹித்து நம்ம பயன்,
பாவ் உணர்வு, அந்த உணர்வு வந்து இருக்க வேண்டும், அதுதான் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உஸ்மே சமாஜ்கி அடுத்த பேஜில் பார்க்கலாம். समाज की भलाई के साथ ही साथ समाज को आनंद भी मिलता है. அதாவது சமுதாயத்துக்கு நன்மை மற்றும் சந்தோஷம் ஆனந்தமும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சாகித்ய சாரே பாட்மை, அதாவது இங்கே வந்து சாகித்ய சாரே வாக்கியம்னு இருக்குது, வாக்கியம் கா பரியாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இலக்கியத்தில் சாரேன்னா எல்லா வாக்கியங்களும், வாக்கியம்னாலும் வாக்கியம் எல்லா வாக்கியங்களும் எல்லா சொற்களும், கா பரியாய் தொகுப்பு எல்லாமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. எல்லாமே அந்த இலக்கியத்தில் சொல்லி எழுதுகிற எல்லா சொற்களுமே இலக்கியத்தில் பயன்படுத்தப்படும். எல்லாமே எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்துவாங்க. பரியாய் நிறைந்தது தான் இலக்கியம். சாகித்ய சாரே வாக்கியம் கா பரியாய்க, இலக்கியம் எல்லா வார்த்தைகளின் தொகுப்பு, எல்லாமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜித்தனா சப்த பண்டார், அதாவது எவ்வளவு வார்த்தைகளின் தொகுப்பு, வார்த்தைகளின் குவியல், அவர் வாணி சொற்களின் விஸ்தார், சொற்களின் விரிவடைவு, விஸ்தார்க சபு இஸ்கே அந்தர்கத்து ஆத்தேக, எல்லாமே உள்ளுக்குள்ள, அந்தர்கத்துனா எல்லாமே உள்ளடங்கியது. விஞ்ஞான் சம்பந்தி, விஞ்ஞானம் அறிவியல் சம்பந்தமாக, கணித்து சம்பந்தி கணிதம் சம்பந்தமாக, இலாஜ் சம்பந்தி, இலாஜ்னா மருத்துவம், மருத்துவம் சம்பந்தமாக, கம்பெனி சம்பந்தி, அதாவது கம்பெனி பிரைவேட் கம்பெனி நடக்குதுல நிறைய, அந்த மாதிரி கம்பெனி சம்பந்தமாக, சபி ரச்சனாயே எல்லா படைப்புகளும், ஜோ மானவ் ஹித் கேலியே மனிதனின் மனித குலத்தின் நன்மைக்காக, மாணவனா மனிதர்கள், ஹித்துனா நன்மை, மானவ் ஹித்து கேலியே மனித குலத்தின் நன்மைக்காக இருக்கின்றன. சாகித்யக்கே அந்தகர்த்து ஜாத்தேக, எல்லாமே இலக்கியத்திற்குள் அடங்கும். எல்லாமே இந்த இலக்கியம் சம்பந்தப்பட்ட எழுத்துக்களும், கணிதம் சம்பந்தப்பட்ட எழுத்துக்களும், விஞ்ஞான சம்பந்தப்பட்ட எழுத்துக்களும் எல்லாமே இலக்கியத்துக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உபன்யாசம் கஹானி, இது வந்து கதைகள், பெரிய பெரிய கதைகள், உபன்யாசனாலும் கதைகள் தான், கஹானினாலும் கதைகள் தான், நாடகம், காவியங்கள், பெரிய பெரிய காப்பியம், கண்டகாவியம், இதெல்லாம் காவிய. ஆதிபி சாகித்யகி கே அந்தர்கத் ஆத்தேக, எல்லாமே இலக்கியத்தின் உள்ளே வருகின்றன. சாகித்ய ஷாப்திக் ரச்சனாக்கா வாச்சக்குக, அதாவது இலக்கியம் வார்த்தைகளின் படைப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிஸ்கா குச் ந குச் பிரயோஜன் இதில் வந்து நமக்கு குச்சுன குச்சு, அதாவது ஏதாவது நமக்கு பயன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யஹி சாகித்யக்கா வியாபக அர்த்தம், இதுதான் பயனுள்ள படைப்புகள் தான் நம்ம இலக்கியத்தின் உண்மையான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேராவில். அடுத்த பேராவில் பார்க்கலாமா? சாகித்யக்கா அர்த்த சங்ஸ்குச்சித் ரூப், இலக்கியத்தின் அர்த்தம் சுருங்குதல், சங்ஸ்கிருத்தினா சுருங்கி வருதல், அதாவது சுருக்கமாக எழுதுறது. அப்போ சுருக்கமாக ஒரு பெரிய விஷயத்தை சுருக்கமாக எழுதினார் இல்லையா திருவள்ளுவர் 2 வரியில், அது மாதிரி வந்து அது கவிதை அப்படின்னு சொல்லலாம். சாகித்யக்கா சங்ஸ்குச்சித் அர்த்தக காவிய, அது வந்து அது சுருகிய வடிவத்தின் காவியம்ன்றது கவிதையில் வரும்னு சொல்லிட்டாங்க. சாகித்யக்கா யகு சங்ஸ்குச்சித் அர்த்த ரூடி பர் ஆசிரித்துக, சாகித்யக்கா யகு சங்ஸ்குச்சித் ரூப அர்த்த ரூப, அதாவது இந்த குறுகிய வடிவத்தை வந்து தான் அவங்க ரூடி பர் ஆசிரித்துக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ரூடின்றது பழமை அப்படின்னு எடுத்துக்கலாம், பழமையை இப்போ ஆசிரியத்துனா சார்ந்துள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து சாகித்யக்கா யகு சங்ஸ்குச்சித், இந்த இலக்கியத்தின் இந்த சுருங்கிய வடிவம், அந்த ஷார்ட்டாக சொல்கிற அந்த அர்த்த ரூடிப்பர், ரூடினா பழமையான மொழியை சார்ந்துள்ளது, ஆசிரித்துக அப்படின்னு சொல்கிறான். ரூடின்ற பழமையான வார்த்தைகளை சார்ந்துள்ளது. பல பொருளுக்கு ஒரு அர்த்தம், ஒரு அர்த்தத்துக்கு பல பொருள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பல பொருள் அர்த்தம் அடங்கியது ஒரு வார்த்தையில் அடங்கும். அந்த மாதிரி சுருக்கி சொல்கிறது அது பழமையான பொருளில் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாகித்யக்கார் அப்பனி ரச்சனா சமாஜ் கி பலாயி, இலக்கியவாதி அதாவது எழுத்தாளர் வந்து அப்பனி ரச்சனா தன்னுடைய படைப்பில் சமாஜ் கி பலாயி சமுதாயத்தினுடைய நன்மை, சமாஜிகா ஆனந்த் சமுதாயத்தின் சந்தோஷம், சாமாஜிக் சுதார் அதாவது சமுதாய விழிப்புணர்வு, ஆதி உத்தேசம் சே கர்த்தாக இந்த லட்சியத்துக்காக எழுதப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உத்தேசம்னா எய்ம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உத்தேசத்துக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் நன்மைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் இது எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
உஸ்மே ஸ்வார்த்த கேலியே, அப்படிப்பட்ட எழுத்துக்களில் ஸ்வார்த்த அப்படின்னா சுயநலம், சுயநலத்துக்கு கோய் ஸ்தான் நகிக, இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு சுயநலத்துக்குள்ள இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பொதுநலத்துக்காக மக்களுக்காக எழுதப்படுறது, இதில் சுயநலத்துக்கு இடமில்லை. ஸ்வார்த்த கேலியே கோய் ஸ்தான் நகிக அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாதாரண பாஷாக்கி அபேக்ஷா, சாதாரண மொழியினுடைய அட்ராக்ஷன், அபேக்ஷான்றதுல கவர்தல். साहित्यिक भाषा में लिखी रचना अधिक பிரபாவசாலி ஹோத்திக. அதாவது சாதாரண வார்த்தை கூட வந்து ஒரு இலக்கியத்தில் எழுதும்போது அது ரொம்ப பிரபலமாவது, ரொம்ப மக்களால் விரும்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காவியமே ஆனந்த் பர்னேக்கி சக்தி, இலக்கியத்தை படிக்கும்போது ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சி, அந்த பவர் வந்து வகு தேஷ்கா ஹித்துக்கி ஹித்துபி கர்த்தாக, அது வந்து அதை படிக்கும்போது மக்களுக்கு ஏற்படுற சந்தோஷத்தை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பவர் வந்து நாட்டுக்கு தேஷ்கா ஹித்தம், நாட்டுக்கும் நன்மையை செய்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஸ்லியே சாகித்யக்கோ காவியக்கா பரியாய் ககதை, அதனால் இலக்கியத்தை என்ன சொல்லிட்டாங்க, இலக்கியத்தை வந்து காவியங்களின் கவிதைகளின் தொகுப்பு, கவிதைகளின் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நிஷ்கர்ஷனா முடிவுரை. இதில் வந்து முடிவுரைக்கு வந்துட்டோம். முடிவுரையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஆதிம் மனுஷிய, ஆதிகால மனிதர்கள் அப்பனே ஆகர்ஷன் அவர் விகர்ஷன், தங்களுடைய வெளிப்பாடுகளை, தங்களுக்கு பிடித்த விஷயங்களை அல்லது தங்களை அட்ராக்ட் பண்ண மனதை கவர்ந்த விஷயங்களையோ அல்லது பொருள்களையோ, ஆகர்ஷன் அவர் விகர்ஷன் கி வஸ்துவோங்கே சம்பந்தம், அந்த பொருள்களை பற்றி சம்பந்தன, அந்த பொருள்களை பற்றி சம்பந்தமாக கிரியாத்மக் சில சொற்களையும் அபிவியக்தி சில சொற்களையும் அபிவியக்தினா வெளிப்படுத்தினர். சாத் குச்சி ஷாப்திக் அபிவியக்தி, சில விசித்திரமான சத்தங்களையும் வார்த்தைகளையும் அவர்கள் வெளிப்படுத்தினர், அபிவியக்தி வெளிப்படுத்தினர்னு சொல்கிறாங்க. ஆதிகால மனிதர்கள் தங்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்களையும் மனதை கவர்ந்த விஷயங்களையும் பொருள்களையும் பற்றி சம்பந்தமாக சில வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அபிவியக்திக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிந்து மனுஷியக்கி சபி அபிவியக்தியா, இருந்தாலும் வந்து மனிதனுடைய எல்லா எண்ணங்களையும் சம்ரக்ஷின் நகி ஓத்தி, எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்க முடியல, எல்லாமே நமக்கு கிடைக்கல. அவர் ஜோ சம்ரக்ஷினிய ஹோத்திஹ, அதை பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லாமே வந்து பாதுகாக்கப்படல, எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவர் ஜோ சம்ரக்ஷினியனா பாதுகாக்கணும், பாதுகாக்கப்பட்டவை மட்டுமே ஹோத்திக கிடைச்சிது நம்மளுக்குன்னு சொல்லிட்டாங்க. வேகி சாகித்யக்கா ரூப் தாரன் கர் லேத்திக, அதுதான் வந்து சாகித்ய இலக்கிய வடிவத்தை பெற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஸ் பிரகார் வியவஹாரிக் ரூப் மே சாகித்ய கா பரியாய் காவிய மானா ஜாத்தாக. இப்போ இப்படி நடைமுறையில் நமக்கு கவிதை இலக்கியத்திற்கு அதாவது நடைமுறை இஸ் பிரகார் வியவஹாரிக்குன்னா நம்ம ஆக்டிவிட்டி, நம்ம நடைமுறையில் நமக்கு கவிதை சாகித்யக்கா பரியாய் அப்படின்னா கவிதை, நம்முடைய கவிதை தொகுப்புகள் காவிய மானா ஜாத்த, கவிதைகளாக இப்படி நடைமுறையில் நமக்கு கிடைத்த அந்த சில விஷயங்கள் தான் இலக்கியங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஸ்மே கத்திய और பத்திய கே தோனோ ரூப் சம்மிலித்து है. இதில் வந்து நமக்கு கத்திய அப்படின்னா அது உரைநடை, பத்திய அப்படின்னா கவிதை, நமக்கு உரைநடை மற்றும் கவிதை இரு விஷயங்களும் இதில் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்மிலித்துனா உள்ளடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஸ் பிரகார் இதன்படி வியவஹாரிக் நடைமுறையில் ரூப்மே, வியவஹாரிக் ரூப்மே சாகித்ய நடைமுறையில் இலக்கியத்தின் படைப்பு காவிய மானா ஜாத்தாக, அதுதான் காவியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜிஸ்மே இதில் கத்திய அப்படின்னா உரைநடை பகுதியும், அவர் பத்திய அப்படின்னா கவிதையும், தோனோ ரூப்பு இரண்டு வடிவங்களும் நமக்கு சம்மிலித்துக்க கலந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க, உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் படித்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இதுலேயும் நீங்கள் ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க, இது இம்பார்ட்டண்ட்டாக வரதால் இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது இதில் வந்து இதில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். மொத்தம் 3 பார்த்துக்கோங்க இந்த செக்ஷனுக்கு. அடுத்து 5th ரோமன் லெட்டரில் 30-15 மார்க்குக்கு நம்ம போடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.